ஹை ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது வருமான வரித்துறையில் வந்திருக்கிற ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க்ஸ்லாம் அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தான். 2023-24 வேலைவாய்ப்பு. வேகன்சி ஒரு 291 வேகன்சி கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவாக. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 19th. வேகன்சி வந்து 291 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 19/1/2024. ஓகேங்களா, ஜனவரி 2024 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. சேலரி வந்து 1,42,000 வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th அதிகபட்சமாக டிகிரி வரையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றது ஃபுல்லாக இதுதான். சரிங்களா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த கேடர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ஸ்டெனோகிராஃபர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் அண்ட் கேன்டீன் இன்சார்ஜ் அட்டண்டன்ஸ். சரிங்களா, இவ்வளோ வேகன்சி இருக்குது. டோட்டலாக 291 வேகன்சியில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நமக்கு டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன். ஜனவரி 19, 2024 வரையுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், வேக்கன்சி பொசிஷன்ஸில் எவ்வளோ, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ. இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸில் வந்து 14 வேகன்சி. அதிகபட்சமாக சேலரி வந்து 1,42,000 இருக்குது. அது ஸ்டினோகிராஃபருக்கு வந்து வேகன்சி 18 இருக்குது. அதுக்கு சேலரி அதிகபட்சமாக 81,000. டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 119. லெவல் 4 கேட்டகரி பே லெவலில் ஹையஸ்ட் சேலரி 81,000. மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் டோட்டல் வேகன்சி 137. லெவல் 1 பே அப் டு 56,000 சேலரி. ஓகேங்களா, கேன்டீன் அட்டண்டன்ட் 3, உங்களுக்கு சேலரி 56,000. சரிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 291. சரிங்களா, நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது? டு தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹேவ் ரெப்ரசன்டட் த கண்ட்ரி இன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். சரிங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம டீம் யாராவது வழி நடத்திருக்காங்களா ஸ்போர்ட்ஸில், இல்லை ஸ்டேட் லெவல் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. தேர்ட் லெவல் வந்து யூனிவர்சிட்டி இன்டர் காலேஜ் லெவலில். ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேஷ்னல் லெவல், அதாவது ஸ்கூல்ஸில். சரிங்களா, ஸ்டேட் ஸ்கூல்ஸில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் இதில் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெவலில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சின்றது நேஷ்னல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ட்ரைவ். சரிங்களா, இதெல்லாமே அவார்டில் ஏதாவது வாங்கியிருந்தால் இது எல்லாமே கன்சிடர் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே மெரிட்டில் தான் நமக்கு வந்து எடுக்க போகிறாங்க. சரிங்களா, லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ஸுக்கு டோட்டலாக ஒரு 50 கேம்ஸ் பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸு, அட்டாயா, பேட்மிட்டன், பேஸ்பாலு, பேஸ்கெட் பாலு, ஷூட்டிங், பாடி பில்டிங், பாக்ஸிங்கு, ரோல் பாலு, பிரிட்ஜு, கேரம், ரோவிங்கு, செஸ்ஸு, சைக்கிளிங்கு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலே அதிகமான ஸ்போர்ட்ஸ். சரிங்களா, இந்த ஸ்போர்ட்ஸில் மெரிட் நீங்கள் யாராவது நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் நம்ம டீம் நம்ம இந்தியாவை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தா நம்ம கண்ட்ரியை, அவங்களுக்கு எல்லாமே வந்து மெரிட்டில் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. சரிங்களா, லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு காம்பீட்டன்ட் டு அவார்ட் சர்டிஃபிகேஷன். சரிங்களா, நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தால் அதுக்கான அவார்ட்ஸுமே வந்து எதில் எலிஜிபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுவுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டோட்டலாக 5 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் ஃபார்ம் 1 வந்து இன்டர்நேஷ்னலு, ஃபார்ம் 2 நேஷ்னல் காம்படிஷன்ஸு. அதில் என்னெல்லாம் யாரெல்லாம் அத்தாரிட்டி சைனில் இருக்கணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராக பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துறான். ஃபார்ம் 3 வந்து இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு. ஃபார்ம் 4 நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல் லெவல். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ட்ரைவில். நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிஜிபிலிட்டியில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கொடுத்தாங்க, எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 வந்து 12th படிச்சிருக்கலாம். டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து எ டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டிஏக்கு. எம்டிஎஸ்க்கு ஈக்குவலன்ட் 10th மெட்ரிகுலேஷன்ஸ். கேன்டீன் அட்டண்டன்ட் ஈக்குவலன்ட் டு 10th. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்ப்போம். 200 ருபீஸ். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 200. எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் டேரெக்டாக அந்த ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, ரிஜிஸ்டரில் கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சைன் எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்கேன் காப்பி இருந்தாலும் பெட்டராக இருக்கும். எங்களை அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா,
இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.